ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேலில வந்து எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போகுதுன்னு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவலான வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்லு அ அதாவது இது இல்ல. ம். ம். ஓ! இப்ப இந்த பில் அதாவது 4த் ஏப்ரல் 2024 அதாவது 2 மந்த்ஸ் அகோ இருக்க பில்ல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு டேலில வந்து எப்படி ஏத்துறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேலி பிரைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டேலி பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டேலி 4.1 வரைக்கும் வந்துச்சு. நம்ம வந்து இப்ப எடிட் லாக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ சேம் மெத்தட் தான் எல்லாத்துக்குமே வந்து. இப்ப கிரியேட் கம்பெனிஸ்ல போயிட்டு உங்க கம்பெனியோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் வந்து எங்க நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எங்க சேவ் பண்ணணும்னு தோணுதோ, அங்க வந்து இங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்க வந்து சேவ் பண்ணிக்குவோம். இப்ப கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நேம்ல வந்து போடலாம். ஸ்ரீமங்கலம் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அத வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணியும் போடலாம். டைப் பண்றதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். அவங்க நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல வந்து ஃபில் அப் பண்ணிக்கணும். செகண்ட் லைன் ரியல்ஸ் மெனூர் கலிஃபார்ம் பத்தூர், சென்னை 6,53,000. இது வந்து அட்ரஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அவங்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பின்கோடு நம்ம ஆல்ரெடி அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதான் அவங்க ஃபோன் நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா, ஃபோன் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேக்ஸ், இமெயில் ஐடி, வெப்சைட் கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இதுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிகினிங் ஃப்ரம் இவங்க எந்த ஃபினான்ஷியல்லேருந்து இந்த ஆ நீங்க ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 1/4/2024 இந்த ஃபினான்ஷியல் இயரே போட்டுக்கலாம். புக்கும் வந்து உங்களுக்கு இந்த டேட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாமா சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த டேட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கு இந்தியன் ரூபீஸ்ல வந்து இருக்கு. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பேசிக்கா வந்து என்னென்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து எஸ் இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு அ கம்பெனிஸ்ல அந்த மாரில ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க பில் வைஸ் என்ட்ரீஸ மெயின்டெயின் பண்ணது தான் வந்து உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, ஒரு பில்லு நீங்க சேல்ஸ் பில்லோ, பர்ச்சேஸ் பில் போடுறீங்கன்னா, அதுக்கான பேமெண்ட் வைஸ் நீங்க வந்து ரெசிப்ட் மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்வென்டரி அதாவது ஸ்டாக் வைஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ட்ரேடர்ஸ் அந்த மாரி இருக்கீங்கன்னா, ஸ்டாக் வைஸ் மெயின்டெயின் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைம்ல இன்வென்டரி எஸ் குடுத்துக்கணும். மீதி எல்லாமே வந்து ஆர்டினரி உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பர் வந்து கம்பல்சரி வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலரா, குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர் மந்த்லியே வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்வாய்ஸ் அப்ளிகபிலிட்டி இருக்கா? இவங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா, இவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல 5 கோர்ஸ் மேல தாண்டி இருக்கா? இல்ல 10 கோர்ஸ் தாண்டி இருக்கா? அந்த மாரி செக் பண்ணிட்டு, இன்வாய்ஸ் அப்ளிகபிலிட்டி நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். வே பில் அப்ளிகபிள் அதுவும் வந்து நீங்க எஸ் குடுத்துக்கணும். ஏன்னா, வே பில் வித்தின் தமிழ்நாடுனா 1,00,000 வரைக்கும் தேவையில்ல. இன்கேஸ் தமிழ்நாடு விட அவுட்டர் போம்போது 50,000 போடும்போது நீங்க வந்து இன்வாய்ஸ் வந்து போடுற மாரி பண்ணிக்கணும். இப்ப இன்வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது டிடிஎஸ் இன்கேஸ் உங்களுக்கு டிடிஎஸ் டான் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அவங்க டான் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பேசிக் என்னன்னா, ஜிஎஸ்டி வைஸ் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. கண்ட்ரோல் ஏ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஸோ, இப்ப இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. சேல்ஸ் கிடையாது, பர்ச்சேஸ் கிடையாது. ஏன்னா, இப்ப தான் வந்து நம்ம எல்லாமே வந்து ஓப்பனே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் அக்கவுண்ட்ல லெட்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம் அதாவது ஸ்மார்ட் ஹோம் என்டர்பிரைசஸ்ன்ற நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சப்ளையர்ன்றனால சன்டே கிரெடிட்டார்ஸ்ல வருவாங்க. இவங்களுக்கு பில் வைஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணணுமா? எஸ். அந்த மாரி மெயின்டெயின் பண்ணலாம். கிரெடிட் டேட் என்ட்ரி நீங்க போடணும்னா கூட நீங்க எஸ் குடுத்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்டின்னா, இங்க எஸ் குடுத்து நீங்க டிடிஎஸும் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இப்ப இவங்களோட அட்ரஸும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணும்போது இன்வாய்ஸ் நம்பர்லேருந்து எல்லாமே காப்பி ஆகிருக்கு நமக்கு. இதுதான் சென்னை. இங்கே வந்து பின்கோடு வந்து 53. எல்லாமே போட்டாச்சு. பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் உங்களுக்கு தெரியும் 10 டிஜிட் பேன் நம்பர் இருக்கும். ஸோ ரெகுலர் காம்போசிஷனாக ரெகுலர் ஸ்கீம் ரெகுலர் தான் இவங்க. ஸோ இவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை மென்ஷன் பண்ணியாச்சு. அடிஷ்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான், காமனாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சப்ளையர் நேமும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எல்லா என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% வந்து ஜிஎஸ்டி ஐட்டம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி அட் 12%. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், லெஜர் டைப் டிஸ்கவுண்டிங்கா இன்வாய்ஸிங்கா இது எதுவுமே கிடையாது. இதுவும் இன்க்ளூடிங் இதுவும் வராது. ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியா? எஸ். இது வந்து ஆஸ் பர் கம்பெனி இல்லை குரூப்பா இல்லை ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயர். ஸோ இதில் வந்து ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து ஹெச்எஸ்என் கோடு வந்து இந்த கோடு அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ளை ஆஸ் பிளாக்ஸ்ன்னு மட்டும் நம்ம ஏஎஸ்சி பிளாக்ஸ்ன்னு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி ரேட்டும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக. டேக்ஸபிள் இவங்க வந்து 12%, குட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஹெட் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கான பர்சன்டேஜ் அதாவது 6%, 8%. இப்போ 6% போது இன்புட் டேக்ஸ் 6%, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 6%, சிஜிஎஸ்டி 6% கிரியேட் பண்ணிக்கணும். இன்புட் சிஜிஎஸ்டி அட் 6%. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் தான் வரணும். ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் 6%, கண்ட்ரோல் ஏ அப்ளிகபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி அட் 6%. இது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஆர் யூடிஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸு 6%. இப்போ இதுவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி இப்போ அக்கௌண்டிங் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஸ்சி பிளாக்கு 4 inches இந்த எம்எம். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து இவங்க என்ன யூனிட்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கணக்கில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சிம்பிள்ஸ் வந்து நம்பர்ஸ், இதெல்லாம் எதுவும் இதுலேயும் வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பருக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து என்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர்ஸ் இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? எஸ் அப்ளிகபிள். இதுக்கும் ஸ்பெசிஃபை ரேட்ஸ் இருக்குது. ஹெச்எஸ்என் கோட். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸ் அதுவும் மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கும் ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணணும். டேக்ஸபிள் பர்சன் 12%, குட்ஸு எல்லாமே இப்போ வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி 9க்கும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ 9க்கும் வந்து நம்பர்ஸு ஜிஎஸ்டி அப்ளிகபிள், ஹெச்எஸ்என் கோடு சேம் ஹெச்எஸ்என் கோடு, டிஸ்கிரிப்ஷன் ஏசி பிளாக் வந்து 9 இது 9 inches. கம்பெனிஸ் டேக்ஸபிள் வேல்யூ 12%. இப்போ எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா நேம் சப்ளையர் நேம் கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்டாக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அக்கௌண்டிங் தனித்தனியாக சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜிஎஸ்டி காமனாக ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமன் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் பர்பஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வவுச்சர்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர்ஸு. இப்போ இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட் என்ன 4/4 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்இ இயர் +07 அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்மார்ட் ஹோம் என்டர்பிரைசஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கோம், அவங்களது வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்டிங் வவுச்சரில் இருக்கா இல்லை ஐட்டம் வவுச்சரில் இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா இந்த சேஞ்ச் மோடுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸஸ்லாம் வேணும். ஸோ ஐட்டம் இன்வாய்ஸஸ் வந்து மாற்றிட்டோம். இப்போ ஐட்டம் இன்வாய்ஸில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ஆஃப் ஐட்டம்ஸு, குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏஎஸ்சி பிளாக் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 inches இதில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க 500 நம்பரு.
எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹39. ஒரு கல்லோட ரேட் வந்து 39.28. இது வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் எல்லாமே கால்குலேட் ஆகி வந்துச்சு. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ 12% ரேட்டு. ஸோ 12% இங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது நயன். ஏஎஸ்சி பிளாக் நயன். இது வந்து 300 கல் வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 89.39. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12%. இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸபிள் வேல்யூ வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் 6% அமௌண்ட் கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சா? அதே மாரி எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ₹4 கிட்ட ரவுண்டட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரவுண்டட் ஆஃப் ஒரு என்ட்ரியோ இல்ல ஒரு லெட்ஜரோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ரவுண்டட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் இத பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்து இத போட்டுக்குவோம். ஸோ இதுக்கு வந்து இன்வாய்ஸ் ரவுண்டிங் வந்து போட்டீங்கன்னா, நியர்லி நார்மல் ரவுண்டிங்னா ₹1க்குள்ள எவ்வளோ வேணா நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ரவுண்டட் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ₹4 கிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கனால 4.16 அப்படின்னு பண்ணனால நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டும் நம்ம அமௌண்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. 51,700 51,700. ஸோ அவ்வளோதான். இப்ப இன்வாய்ஸ் இவங்க வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்குள்ள இருக்க வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கனால இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நோ. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பர். நம்ம வந்து முன்னாடியே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். பில் வைஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து மெயின்டெயின் ஆயிடுச்சு. சேவ் அவ்வளோதான். இப்ப வந்து இது எங்கெங்கெல்லாம் வந்து இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக்ஸ், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம P&Lயும் நீங்க வந்து போய் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. அதே மாரி என்ன ரேட்ல வந்து உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12% ரேட்ல வந்து நீங்க வந்து ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஒண்ணு. இப்ப ஸ்டாக் சம்மரில வந்து நீங்க கூட கூட வந்து போய் செக் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டாக் சம்மரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல F12 அழுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ குவான்டிட்டி அதில ஓப்பனிங் எவ்வளோ இருந்துச்சு, பர்ச்சேஸ் ஆனது எவ்வளோ, சேல்ஸ் ஆனது எவ்வளோ. இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும். ஓப்பனிங், இன்வெர்ட், அவுட்வெர்ட். ஸோ இன்வெர்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கான சேல்ஸ் எதுவுமே இல்ல. இன்னும் நீங்க எதுவுமே போகல. அப்படின்னு நீங்க இந்த ஸ்டாக் சம்மரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்கேஸ் எந்த டைம்ல ஸ்டாக் உங்களுக்கு வந்து மைனஸ்ல போகுது அப்படின்றதெல்லாம் எல்லாமே நீங்க வந்து இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, உங்களுக்கு என்ன டேட்ல வாங்கியிருக்கீங்கன்றது டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இப்ப டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ்க்கும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ்ல ₹5,500 கிட்ட நம்ம வந்து டாக்ஸும் வந்து பே பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எதுக்காக இந்த மாரி பெர்சன்டேஜ் வைஸ் மெயின்டெயின் பண்ணா, அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கணும்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி நீங்க இன்கேஸ் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சீக்கிரமா. உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் அதாவது 12%ல எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன். அதில எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்புட் வந்திருக்கு. 18% எவ்வளோ இன்புட் வந்திருக்கு. 5% எவ்வளோ இன்புட் வந்திருக்குன்றது நீங்க இந்த மாரி டீட்டெயிலா வந்து மெயின்டெயின் பண்ணலாம். பட் கொஞ்சம் வொர்க் அதிகம். பட் ஆனா இது வந்து இந்த மாரி மெயின்டெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். சில பேர் என்ன மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மட்டும் கூட போட்டு மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி அவாய்ட் பண்றத விட்டுட்டு, இந்த மாரி மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ்ல எவ்வளோ ஐடிசி நம்மளுக்கு வந்திருக்குன்றது வரைக்கும் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, P&L நம்ம அந்த ரவுண்டட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் போட்டது வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் என்ட்ரீஸ் வந்து வந்துருச்சு. ஐ ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.